படம் வர்த்துங்க. நெட்ல வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் ஃபேக் ரிவ்யூஸ்லாம் பார்த்து நம்பாதீங்க. படம் வர்த்து. தமிழ்நாடு ஏன் தமிழ்நாடா இருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட் ஹாஃப் வந்து ப்ரோ செகண்ட் ஹாஃப் தான் ப்ரோ ஆக்சுவலாக படமே. தமிழ் வளரட்டும் வச்சு வேற லாங்குவேஜ் ஆக்டர்ஸ் வச்சு ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு கேரளாலேருந்து ஒரு கேமியோ இருக்கு, ஆந்திராலேருந்து ஒரு கேமியோ இருக்கு. சூப்பரா இருக்கு ப்ரோ. ஸ்ரீலாக்கு கொடுங்க அவார்டு, ஆஸ்கர் அவார்டு அவங்களுக்கு தான் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் இதுவாக தான் போச்சு ஆனால் செகண்ட் ஹாஃப் நல்லாவே இருந்துச்சு. சூப்பர் சார் படம் சூப்பர். படத்தை படமா பாருங்க, பாலிடிக்ஸா பார்க்காதீங்க. நல்லா தான் இருக்குது படம். நல்லா இது இந்திய பற்று உள்ளதெல்லாம் அந்த படத்தை பாருங்க. படம் சூப்பரா இருந்தது, செம்மையா இருக்கு. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்குண்ணா படம். படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் தான் ஸ்லோவா இருக்கு. படம் நல்லா இருக்குண்ணா. சூப்பராக தானே படம், செம்மையாக இருக்குண்ணா. பார்க்கலாம் வந்து ஃபேமிலியா நல்லா இருந்துச்சு. என்ன படம் என்னங்க படம் வர்த்துங்க. நெட்ல வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் ஃபேக் ரிவ்யூஸ்லாம் பார்த்து நம்பாதீங்க. படம் வர்த்து. தமிழ்நாடு ஏன் தமிழ்நாடா இருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட் ஹாஃப் வந்து ப்ரோ செகண்ட் ஹாஃப் தான் ப்ரோ ஆக்சுவலாக படமே. இவன் வந்து லைக் டியூரேஷன் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து லைக் ரொமான்டிக் சீன்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அது என்ன தான் வந்து ரொம்ப லேகாக இருந்தாலுமே செகண்ட் ஹாஃப் வந்து சரியான பீக்கு ப்ரோ. அங்கே தான் வந்து இப்போ மறைக்கப்பட்ட உண்மைன்னு இருந்திருக்கும் தெரியுமா. இப்போ மக்களுக்கு இதுதான் தெரியணும், இதுதான் தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு அரசியல்வாதிகள்லாம் யோசிச்சிருப்பாங்கல்ல, அதை மட்டும் தான் இப்போ தெரியப்படுத்திருப்பாங்க. இந்த படத்துலேயே அதுதான் இருக்குது. எதெல்லாம் சப்ரஸ் பண்ணுமோ அதெல்லாம் சப்ரஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலுமே எது கொண்டு போகணுமோ அதெல்லாம் கொண்டு போயிருக்காங்க ப்ரோ. செம்மையாக செகண்ட் ஹாஃப் செம்மையாக இருந்தது ப்ரோ. படம் செகண்ட் ஹாஃப் தான் ப்ரோ படம். தான் ப்ரோ, அவ்வளோ ஒன்றும் பெருசாக இல்லை ப்ரோ. ஸ்ரீலாக்கு கொடுங்க அவார்டு, ஆஸ்கர் அவார்டு அவங்களுக்கு தான் கொடுக்கணும். சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. தமிழ் மொழியை இது பண்ணுற மாதிரி ரொம்ப நல்லா சூப்பராக இருந்தது. மிச்ச ஆக்டர்ஸ் வச்சு வேற லாங்குவேஜ் ஆக்டர்ஸ் வச்சு ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. படம் நல்லா இருந்துச்சுண்ணா, சூப்பராக இருந்துச்சு. கேமியோலாம் இருக்குது, 2 கேமியோ இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க நல்லா இருக்கும். ரிவீல் பண்ணாமல் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும்ண்ணா. பொலிட்டிக்கலாக இருக்காண்ணா, சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க பொலிட்டிக்கலாக. பட் வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு குறிப்பிட்ட பார்ட்டிக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவலாக கரெக்டாக இருக்குது, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக. படமும் அது வந்துட்டு ரொம்ப பொலிட்டிக்கலாக டச் பண்ணாமல், ரொம்ப ஹிந்தி ரொம்ப டவுன் கொடுக்காம ஈக்குவலாக கொண்டு போனாங்க. சூப்பராக இருந்துச்சு படம். இல்லை ஹிந்தி திணிக்கலாம் இல்லை, ஒரு மாதிரி கரெக்டாக ஹிந்தியும் எதிர்க்காம தமிழையும் விட்டு கொடுக்காம கரெக்டாக இருக்குண்ணா படம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த ஹீரோயினும் ஹீரோட அந்த போர்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் லேகாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா, ஆனால் அதுலேருந்து ஒரு இன்டர்வல் ப்ரீ இன்டர்வல்லேருந்து ஃபுல்லாக பீக்கில் இருந்துச்சு. அதர்வா அதுவும் வந்துட்டு ஒரு பிரேக் ஆகும் நடுவில், அது ரிவீல் பண்ணாமல் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஃபீல் நல்லா தான் ப்ரோ பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வேறு லாங்குவேஜில் இருக்க மாதிரி நல்லா இருக்காங்க. கிளைமேக்ஸ்லாம் அவங்க ரோல் சூப்பராக இருக்கு ப்ரோ. காமெடி எஸ்கே இது காமெடி ஃப்ரெண்ட்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்கு ப்ரோ. எப்பவுமே அண்ணன் பொங்கல் தான் ப்ரோ. தம்பி வந்துட்டு நல்லா இருக்கு. நாங்கள் சிவகார்த்திகேயன் எதிர்க்கல, ஆனால் சிவகார்த்திகேயன் சூப்பராக இருக்கு. தேங்க்யூ ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பர். நல்லா தியேட்டர் ஆடியன்ஸ் தான் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஒரு கேரளாலேருந்து ஒரு கேமியோ இருக்குது, ஆந்திராலேருந்து ஒரு கேமியோ இருக்குது. சூப்பராக இருக்கு ப்ரோ. படம் சூப்பராக தானே இருந்துச்சு. லைக் ஸ்டோரி வைஸ் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் கேரக்டராக இருக்குது, கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. லைக் மெனிய 2-3 சின்ன கேமியோஸ் இருக்குது, ஸ்பாயில் பண்ண வேணாம். பட் ஸ்டில் போத் தி கேமியோஸ் ஆர் குட். ஆல்சோ ரியல் லீடர்ஸ் பேஸ் பண்ணி, ரியல் ஈவெண்ட்ஸ் பேஸ் பண்ணி இருந்ததுனால லைக் ரொம்ப டீஸ் பண்ணாமல் அரவுண்ட் தட் ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரியாக காமிச்சதுனால இட்ஸ் குட். எவ்ரி ஒன் ஷுட் என்ஜாய் இன் தியேட்டர்ஸ், மஸ்ட் வாட்ச் மூவி. எனக்கு அப்படி ஃபீல் பண்ணல. லேக் லைக் இட்ஸ் அ பிக் மூவி, பட் கம்ப்ளீட் கேரக்டராக இருக்கிறதுனால இட்ஸ் நாட் அ லேக். இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. லைக் ஆப்வியஸ்லி எல்லா பேரும் யூஸ் பண்ணியிருக்காங்க, சும்மா யூஸ் பண்ணணும் இல்லை. ஈவன் த கேமியோ வாஸ் ஹேட் அ ரோல் இன் தட். There were 2 cameos and then like South Indian collab பண்ற மாதிரி it was good. அது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓபன் மைக் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் மறக்காம அமுக்கிருங்க.